தொடர்ந்து வார்த்தைகளாக கடந்து செல்லும் தலைகளை தாழ்த்தி செல்லிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இப்ப இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இப்படியாக கூடி ஜெபிக்க கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இது ஒரு ஆசீர்வாதமாக நீர் அமைத்து தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே அப்பா, இந்த நாளில உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக நீர் எங்களுக்கு குறித்திருக்கிறதை தியானிக்கும்படியாக நீர் எங்களோடு இடைபடும்படியாக எங்களை தாழ்த்தி என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. அவைகளை நேர்த்தியாய் உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல அழகாக பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடித்தார். ஒவ்வொன்றையும் உண்டாக்கும் பொழுது கர்த்தர் அது நல்லது 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 என்று சொல்லி பார்த்தார். மனிதனை உண்டாக்கின பின்பு கர்த்தர் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையையும் உண்டு பண்ணி கொடுத்தார். அது மட்டும் இல்லாதபடி கர்த்தர் உண்டு பண்ணின எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டு கொள்ளும்படியாக, அவைகளை சீர்படுத்தும்படியாக, அவைகளை நிர்வகிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனிதன் பாவம் செய்து விழுந்து போன பொழுது கர்த்தர் அவனுக்கு அநேக பாடுகளை கஷ்டப்பட்டு வாழும்படியான ஒரு சூழலை உண்டு பண்ணினார். ஆதி மனிதனுக்கு உடனடியாக கர்த்தர் அவனை தண்டித்து விடாதபடி, அவனை இந்த உலகத்திலிருந்து எடுத்து போடாதபடி அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து, அவனுக்கு ஒரு தோளாடையை விடுத்தி ஒரு புது வாழ்வை அவனுக்கு உண்டு பண்ணினான். ஆனால் கர்த்தர் நினைத்தபடி இல்லாதபடி அவன் கஷ்டப்பட்டு உழைத்து உலகத்திலே வாழும்படியாக ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவனை நடத்தினார் என்று சொல்லுவார். கர்த்தருடைய சித்தம் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற அநேகர் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? தவறான முடிவுகள், தற்கொலை, என் வாழ்க்கை போதும், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க. அநேக காரணங்களை சொல்றாங்க. ஆனால் அது கர்த்தருக்கு பிடித்த காரியம் அல்லவே அல்ல. நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, நாம் சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதாகமத்துல கூட ஒரு சில மனிதர்களை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாகவே இது போதும், என்னுடைய வாழ்க்கையை நாங்க முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் பேசுகிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல, கர்த்தர் அதை விரும்ப விடல. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்ற நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், பிரச்சனை, குடும்பத்துல ஒரு போராட்டம், நிந்தை இருக்கு, ஏதோ கஷ்டம் இருக்கு, வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை இதோட போதும், இதுக்கு மேல இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சத்துருவானவன் தவறான எண்ணத்தை, சிந்தைய நமக்குள்ள விதைத்து கொண்டு இருக்கிறானா? கர்த்தர் இன்றைய நாளில அப்படியான தவறான முடிவுகளை நோக்கி செல்லாதபடி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கரம்பிடித்து நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக நம்மை அழைக்கிறார். வேதாகமத்துல மோசே என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கொடுத்த சோதனையினால, அவருக்கு கொடுத்த பிரச்சனைகள்னால, இல்லையா, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும் என்று சொல்லி அவர்கள் தொந்தரவு செய்ததுனால அந்த வெறுப்பு, அந்த சூழ்நிலை, இல்லையா, வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு மோசே வந்தார் என்று சொல்லிப்பாங்க. உபத்திரவம் எனக்கு வேண்டாம், இந்த யுவகளை நானா பெற்றேன் என்ற என்னை கொன்று போடும் என்று சொல்லி அங்க மோசே சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு மாற்றை உண்டு பண்ணுகிறார். பின்பாக மோசேயினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம், முகமுகமாய் பேசுகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில கூட சோதனைகளை, போராட்டங்களை, அழுத்தங்களை கண்டு பயந்து விட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இருந்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். மோசையோடு பேசின தேவன் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தவறான முடிவுகள் வாழ்க்கைக்கு ஒரு விடையை தராது. நமக்கு ஒரு பாதை, நமக்கென்ற ஒரு பாதையை வைத்து வைத்திருக்கிறார். அதுல நிச்சயமாகவே அவர் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையாய் செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தேசத்து ராஜாவுக்கு முன்பாக போய் தேசத்துல மழை பெய்யாது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசி. நீங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 1-8 வருஷங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எசபேல் என்ற அந்த ராஜாவின் மனைவி எலியா செய்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. கர்மேல் பர்வதத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போடுகிறாரு. வானத்துல இருந்து அக்கினியை இறக்கி அற்புதத்தை செய்கிறான். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த எசபேல் ராஜா, அவங்க அரசு என்ன சொல்றாங்களா, கொன்று போட போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. உடனே எலியாவுக்குள்ள ஒரு பயம் வந்து விடுகிறது. எலியாவுக்குள்ள ஒரு பயம் வந்து, ஆனா நம்மை போல பாடுள்ள மனுஷன் இல்லையா, எல்லா ஊழியக்காரர்களும் பாடுள்ள மனிதர்கள் தான். கர்த்தர் பலப்படுத்துகிறார், நம்மையும் பலப்படுத்துகிற கர்த்தர் இல்லையா. இவருக்கு ஒரு பயம் பிடிக்கப்படுகிறது. பயத்தினால கர்த்தரை நோக்கி சொல்றாரு, என் பிராணனை காக்க, இல்லையா, என்னை எடுத்து போடுங்க, பிராணனை எடுத்து போடுங்க என்று சொல்லி, ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் வேண்டுகிற ஒரு காரியம். ஊருக்குள்ள இருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வனாந்திர பாதையில் அவர் ஓடுகிறார். சூரிய செடியின் கீழே போய் படுத்துக் கொள்கிறார். அநேக நேரங்களில சத்ருவானவன் ஒரு பயத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல இப்படியாக தனிமைப்படுத்திக் கொள்கிற அனுபவம், மற்றவர்களோடு பேசாத அனுபவம், போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிற அனுபவம், இதுக்கு மேல இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற அனுபவம். கர்த்தர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து போட வாஞ்சிக்கிறார். அப்படியான வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தருக்காக சுகித்திருக்கும்படியாக, கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்யும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். முதலாவதாக மோசேயினுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருந்த மக்களினால வருகிற வெறுப்பினாலே தன்னுடைய முடிவை தேடுகிற மோசே. இரண்டாவதாக எலியாவினுடைய வாழ்க்கையில ஒரு பயத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை தேடுகிறதான எலியாவினுடைய வாழ்க்கை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீங்க. சூழ்நிலைகள் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். நம்மை நம்பினோர் கைவிட செய்வாங்க. உதவி செய்யறேன்னு சொல்றவங்க முகத்தை திருப்பிட்டு போகதான் செய்வாங்க. துரோகம் செய்கிறதற்கென்றே ஒரு கூட்ட மக்கள் எழும்பி வருவாங்க. சோர்ந்து போகாதீங்க. நம்மோடு இருக்கிற தேவன்
அவர் பெரியவராக இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நமக்கு துணை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்ன வேதாகமத்துல இன்னொருடைய ஊழியக்காரர், அடுத்த ஊழியக்காரர் யோனா என்ற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவனுக்கு கோபம், எரிச்சல். யோனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க இருக்கிற பகுதியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அவன் செஞ்ச தவற உணரல. கர்த்தர் நினைவேக்கு போன்றவரான தர்ஷிக்கு போற இல்லையா, ஆனா கர்த்தர் அவனை ஒழுங்குபடுத்தி சரி செய்து நினைவேக்கு கொண்டு வந்து இல்லையா, ஆஃப் டே தான் அவன் ஊழியம் பண்ணியிருக்கான், ஆஃப் டே தான் நடந்து வேலையை செஞ்சிருக்கான். கர்த்தர் அவர்களை அழிக்கல அப்படின்னு சொல்லி வருத்தம் இல்லையா. எப்படியெல்லாம் மனுஷங்களுக்கு கோபம் வருகிறது, எப்படியெல்லாம் எரிச்சல் வருகிறது பாருங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பாதபடி அவங்களை அழிச்சு போடாம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி யோனாக்கு கோபம் வருகிறது. கோபத்தினால யோனா சொல்கிறாரு, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள், நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம், சாகிறது நல்லம் என்று. கோபம் ஒரு மனிதனுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். கோபம் குடும்பத்துல கூடவே கூடாது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. கோபத்தினால அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறாங்க. கோபத்தினால அநேகர் தங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை இழந்து போயிருக்கிறாங்க. கோபம், எரிச்சல் குடும்பத்துல காணப்படக்கூடாது. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொன்ன உடனே காயினுக்கு கோபம். அவனுடைய சொந்த சகோதரனை கொன்று போடும்படியாக அவனுக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறவர். யோசேப்பை பார்த்து அவருடைய அண்ணன்களுக்கெல்லாம் கோபம். இவன் எப்படி சொப்பனம் சொல்லலாம், இவன் எப்படி எங்களை எல்லாம் பணிந்து கொள்ளலாம் சொல்லலாம் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு எரிச்சல். இந்த நாளில கோபத்தினால தன்னுடைய முடிவை, சாவை தேடுகிறதான யோனாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம். 3 பேரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம். மோசே சூழ்ந்திருக்கிற மக்கள் கொடுத்த வெறுப்புனால, பிரஷர்னால தன் முடிவை தேட அவர் வாஞ்சிக்கிறார். எலியா பயத்தினால தன்னுடைய முடிவை தேட வாஞ்சிக்கிறார். யோனா கோபத்தினால தன்னுடைய முடிவை தேட அவர் வாஞ்சிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோபு என்ற பக்தனை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா. அவனுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், அவனுக்கு ஏற்பட்ட சாபம், சத்ருவானவன் கர்த்தரிடத்துல அனுமதி பெற்று கொண்டு வந்து அவனுடைய விழுந்த எல்லாவற்றையும் இழந்து போகும்படியாக இருந்த சூழ்நிலையில யோபு 3ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறாரு. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது என்ன என்று சொல்லி. சாபம் ஒரு குடும்பத்துல அழிவை கொண்டு வரும். சாபத்திலிருந்து விடுபடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஜென்ம சுவாபங்கள், சாப காரியங்கள், பரம்பரையாக வருகிறதான சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். இப்படியாக நாம் வாழ்வது கர்த்தருக்கு பிடித்தமல்ல. ஒருவேளை துணிகரமா யோபு ஒரு முடிவை எடுத்திருந்தாரு, இது போதும் என்று சொல்லி முடிவு எடுத்திருந்தார் என்று சொன்னால், பின்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போயிடும். அநேக நேரங்களில சத்ரு நம்ம கிட்ட வந்து தேவையில்லாத சிந்தனைகளை சொல்லிட்டு இருப்பான். இந்த போராட்டத்துல நீ வாழ்றதை விட சாகிறதே மேல், இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து செல்றதே மேல், நீ இருந்து என்ன பிரயோஜனம், உன்னால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தவறான சிந்தனைகளை சத்ருவானவன் கொண்டு கொடுத்துட்டு இருப்பான். அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கர்த்தரை மறுதலிச்சு விடக்கூடாது, பின்மாற்றத்துல போய்விடக்கூடாது, தவறான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது. ஒருவேளை அப்படி நம்ம
வழி விலகி வென்றோம் என்று சொன்னால், யோபுடைய வாழ்க்கையில இரட்டை புத்தியமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டது போல கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறவர்களாக காணப்படும். இல்லையா? ஐந்தாவதாக எரேமியா என்ற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவரும் அவருக்கு இருக்கப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில அவர் புலம்புகிறது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே நான் இறந்திருக்கலாமே, அப்பவுமே நான் கொல்லப்பட்டிருக்கலாமே என்று அந்த இடத்துல எரேமியா 20ஆம் அதிகாரம் 17, 18, அதே போல 14ஆம் அதிகாரம் 18 இப்படியான வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆனால் நன்றாக கவனிங்க, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு சொல்லி இருக்கிறார். சத்ருவானோ தவறான எண்ணங்களை, தவறான சிந்தனைகளை கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்துல எண்ணங்களில போடும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து அப்புறப்படுத்துகிறவர்களாக நாம காணப்படும். அந்த சிந்தனை, அந்த பாவம், தேவையில்லாத எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில கர்ப்பந்தரிக்க நாம இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை அப்படியான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால், வாழ்வழிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இந்த நாளில, இந்த வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். சோதனைகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, பயத்தை கண்டு, காரியங்களை கண்டு எதை குறித்து நீங்க கவலைப்படாது. ஜெயத்தை கொடுக்கிற தேவன், புது வாழ்வை கொடுக்கிற தேவன், பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாசத்திலிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். நாம் வாழ்ந்திருக்க அவர் அழைக்கிறார். எல்லா தேவ மனிதர்களையும் பாருங்க, மோசையா ஆகட்டும், எலியாவாகட்டும், யோனாவாகட்டும், யோபுவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. நம்மை அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பின் நோக்கம் நிறைவேறி முடியும் வரை கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதை நாம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் காதுல வந்து என்னென்னத்தையோ சொல்லலாம். நீ இவ்வளவு நாள ஊழியம் செஞ்சிருக்கிய, என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள இந்த குடும்பத்துல இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற, என்ன பிரயோஜனம்? உங்க வேலை ஸ்தலங்கள்ல உயர்வே இல்லையா, என்ன பிரயோஜனம்? இல்லையா? எதிர்மறையான நெகட்டிவ் திங்கிங்க கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாத பிசாசின் மேல ஜெயம் எடுக்கும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாளில ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வியாதியின் கொடூரத்துல இருந்தாலும் சரி, தவறான முடிவுக்குள்ள நான் செல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்கு புது வாழ்வை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஜெயித்து வெற்றி பெற்று தலை நிமிர்ந்து வாழுவேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்படியான ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தர் இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக தகப்பனே நீர் சித்தம் கொண்டீர். தகப்பனே நீர் யாருக்காக இந்த வார்த்தையை வைத்திருக்கிறீரோ, தகப்பனே நீர் யார் மூலமாக இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறீரோ, கர்த்தர் நீர் இந்த வார்த்தைகள் மூலமாக தகப்பனே ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, பயத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில தகப்பனே போதும் என்று சொல்லி நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைய நாள்ல அப்படியான எண்ணங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறபடினால ஒரு புது வாழ்வை, புது ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்றோம். இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வயோதிப நிலையில இருக்கிறவங்க, சிறு பிள்ளைகள் தகப்பனே, அப்பா எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
எந்த வியாதி விக்கனங்கள் அணுகாதபடி கர்த்தர் ரத்த கோட்டைக்குள்ள மறைவாய் வைத்து பாதுகாத்துக் கொள்ள. வேலை செய்கிற இடங்கள், ஊழிய ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே உடைய கரம் புடந்து வழி நடத்தும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.